ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் ஆக்ராவில் ஸ்டே பண்ணியிருந்த சௌரான்ற ஹோட்டலுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. சௌரா ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல். நாங்கள் 4 days and 3 nights அங்கே தங்கியிருந்தோம். இந்த வீடியோவில் என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி இருந்ததுன்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செக்இன் பண்ண வரும்போது நம்ம பேகேஜஸ் எல்லாம் ஸ்கேனர் வழியாக தான் ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் வெளியே போயிட்டு வரும்போது பண்ண மாட்டாங்க. நம்மளை கார்லேருந்து ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ரூம் கொண்டு போய் விடுற வரைக்கும் அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம உள்ளே வந்து நம்ம ஐடி ப்ரூஃப்ஸை காமிச்சு செக்இன் பண்ணால் போதும். செக்இன் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணி வர்றனால 5 to 10 minutes தான் எடுக்கும் செக்இன் ப்ராசஸ் முழுசுமே. இப்போ நம்ம செக்இன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ரூமுக்கு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ரிசப்ஷன் பக்கத்துலேயே தான் அந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இந்த ஹோட்டலில் வேறு என்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிப்பேன். இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து தனி லிஃப்ட்டில் போவோம். பேகேஜஸ் எல்லாம் தனி லிஃப்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க. இங்கே தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட்லாம் ஃபேமஸ்ன்றனால வால் பெயிண்டிங்ஸ், லிஃப்ட் டோரில் கூட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது. சில ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம கூடயே ஒருத்தர் வந்து நம்ம ரூமில் ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து யாரும் எங்கள் கூட வரலை. பட் டைரெக்ஷன்ஸ் கிளியராக இருக்கனால ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுது. பசங்க இப்போ பெருசாகிட்டனால நாங்கள் இப்போல்லாம் எப்போவுமே 2 ரூமாக எடுத்துகிட்டு இருக்கோம். பசங்க ரூமும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துப்போம், இல்லை அட்டாச்சாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பசங்களை அவங்க ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்கள கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டு அடுத்தது எங்கள் ரூமை காமிக்கிறோம். இதுதான் பசங்களுடைய ரூம் செம்ம சூப்பராக இருக்குது. இது 5-ஸ்டார் ஹோட்டலுன்றனால அயனிங் போர்ட், அயனிங் பாக்ஸ், சேஃப்டி லாக்கர், ஹேர் ட்ரையர்ன்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூமும் அதில் இன்டர்நெட்டும் டிவியும் இருந்தால் போதும். அந்த நாள் எப்படி போச்சுன்னே அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். அடுத்தது இதுதான் நம்ம ரூமு. அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு காஃபி மக் ஷேப்ஸ் வேறு மாதிரி இருக்குது. கண்ணாடியில் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். டின்னருக்கு புஃபே சூஸ் பண்ணி வந்தோம். இங்கே பிரெட் ஐட்டம்ஸ்லேருந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே இருக்குது. நான் ரொட்டீஸ் எல்லாம் நம்ம வேணும்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தருவாங்க. சிக்கன் ஃப்ரை எல்லாம் கூட சூடாக அப்பப்போ பண்ணி தராங்க. அடுத்த பக்கத்தில் வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், சாட் ஐட்டம்ஸ், டிசர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வெரைட்டிஸ் ஓரளவு வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சூப்லேயும் ஒரு வெஜ் ஒரு நான்வெஜ் வச்சுருந்தாங்க. ஜோ ஆஸ் யூஷுவல் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ட்ரையாக ஃபிங்கர் ஃபுட்ஸ் மாதிரி இருக்கிறத தான் சூஸ் பண்ணி சாப்பிடுவா. பாவம், அவளுக்கு காரமும் செட் ஆக மாட்டேங்குது. ஜான் அந்த விதத்தில் பரவாயில்ல, அவன் எல்லாமே சாப்பிடுவான். இங்கே இவ்வளோ வகை ஃபுட் இருந்தாலும் ஃபுட்டுடைய டேஸ்ட் வந்து பிலோ ஆவரேஜ் தான். காஸ்ட்டும் ஜாஸ்தி தான். அடுத்தது ரெக்ரியேஷனுக்கு என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கேயும் ஹாப்பி ஹப் இருக்குது. இங்கே ஒரே ரூமில் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குன்ட்டு 2 பேருக்குமே இருக்குது. இங்கே ஒரு சில கேம்ஸ் ஃப்ரீயாக விளையாடுற மாதிரியும் ஒரு சில கேம்ஸ் பே பண்ணி விளையாடுற மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எது விளையாடணுமோ எப்படி விளையாடணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்களும் வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து விளையாடணும். ரெக்ரியேஷன் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரே ஃப்ளோரில் தான் இருக்குது. அங்கேருந்து வெளியே வந்தோன்னா பக்கத்தில் ஜிம் இருக்குது. ஜிம்மில் ஒருத்தர் டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் உள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுக்கலை, வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தால் அவுட்டோரில் ஸ்பா இருக்குது, ஸ்டீம் அண்ட் சானா இருக்குது, ஸ்விம்மிங் பூலும் அங்கே தான் இருக்குது. ஒவ்வொரு அம்யூனிட்டியும் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குன்றது அங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்து நம்ம பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வந்து இந்த மாதிரி ரிசார்ட் ஹோட்டல்ஸ்க்கெலாம் வரும்போது நாங்கள் பெஸ்ட்டு யூஸ் பண்ணுற அம்யூனிட்டி எதுன்னா ஸ்விம்மிங் பூல் தான். இப்போ பசங்க ஸ்விம்மிங் பூல்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து ஒரு 4 feet ஸ்விம்மிங் பூல். 6 feet ஸ்விம்மிங் பூலுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஃபஸ்ட்டு யார் ரீச் பண்ணுறதுன்ட்டு ரேஸ் வச்சு விளாண்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யார் பிரெத்து பிடிக்கிறாங்க உள்ளே தண்ணிக்குள்ளே நீட்டு ரேஸ் வச்சு விளாண்டோம். இப்படி தான் நாங்கள் இங்கே இந்த ஸ்டே என்ஜாய் பண்ணோம். நான் இந்த ஹோட்டலுக்கு 4 out of 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். ஏன் நான் 4 கொடுப்பேன்னா, ஒன்று வந்து ஒரு நாளைக்கு இந்த ரூமுக்கு 10 to 15,000 பே பண்ணுறோம். ஆனால் இது ரிசார்ட் மாதிரி கிடையாது. ரெண்டாவது, ஃபுட் டேஸ்ட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், காஸ்ட்டை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். இந்த 2 ரீசனுக்காக நான் 4 out of 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog-அ முடிக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணோன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். இப்போ நாங்கள் ஆக்ராவை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தாஜ்மஹாலை சுற்றி காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.